ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம யூடியூப்ல பார்க்குற வண்டி அசோக் லேலண்ட் 142 டிப்பருங்க. 2012 மாடல், 3 ஓனரு. எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லைங்க. வண்டி எடுக்கிறப்ப எஃப்சி இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்ட் பண்ணி கொடுத்துடலாம், டேக்ஸ் கட்டி கொடுத்துடலாம் ஒரு வருஷத்துக்கு. வண்டி இன்ஜின் பார்த்தீங்கன்னா 160 ஹெச்பி, 5750 சிசிங்க. வாங்க வண்டி ஃபுல்லாக சுற்றி காட்டுறேங்க. சங்ககிரி கேபின்னு, வண்டி தெளிவாக இருக்குங்க. எஃப்சி கண்டிஷனில் இருக்குது. போனோம்னா உடனே எடுத்துக்கலாம். ஸ்டிக்கர்லாம் கூட ஒட்டி ரெடியாக தான் வச்சுருக்குங்க. அட்வான்ஸ் போட்டிங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். 6 டயர்னு பார்த்தீங்கன்னா ரேடியல் டயர், ஒரிஜினல் டயருங்க. இப்போ தான் போட்டிருக்கு, புது டயர். 6மே புது டயருங்க. போட்டு கிட்டத்தட்ட ஒரு 1000 கிலோமீட்டர் ஓடி இருக்கும். 10 போல்ட் வண்டி. சேஸ் பாருங்க, டபுள் சேஸ் வண்டி. சேஸ் எந்த ஒரு பொரிச்சலோ கிராக்கோ எதுவுமே இல்லை, தெளிவாக இருக்குங்க வண்டி. மேலே தொட்டிக்கு பிளாட்ஃபார்ம் கூட பார்த்துக்குங்க, தெளிவாக இருக்கும். இப்போ தான் அதில் வேலை செஞ்சு வச்சுருக்குங்க. பெயிண்டிங் எல்லாம் பண்ணி எஃப்சிக்கு ரெடியாக வச்சுருக்கு. 150 லிட்டர் டீசல் கெப்பாசிட்டி. கட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக அடிச்சிருக்குங்க. எடுக்கிறவங்க அடிக்க தேவையில்லை, ஏற்கனவே நல்லா ஸ்ட்ராங்காக தான் அடிச்சு வச்சிருக்கோம். பாருங்க வண்டி எந்த ஒரு இதில் பின்னாடி மட்டும் கொஞ்சம் பெயிண்டிங் இந்த பொரிச்சல்லாம் இருக்குங்க. அது வண்டி எம்சாண்ட் பீசாண்டு போடும்போது லைட்டாக பட்டுருச்சு, அங்கங்க டச் ஆயிடுச்சுங்க. அது மட்டும் பெயிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், மற்றபடி எந்த வேலையும் இருக்காதுங்க வண்டியில். ஸ்டெப்னி டயருங்க. பேட்டரி 2 இப்போ தான் போட்டு 2 வருஷம் ஆச்சு. இன்னும் 3 வருஷம் வாரண்டி தாங்கும், ஓட்டிக்கலாங்க. இப்போதைக்கு 3600 வீல் பேஸுங்க. வண்டி ஃபுல்லாக பார்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். 2012 மாடல், 3 ஓனரு. எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்டில் எடுக்கிறப்ப ஒரு வருஷம் கரண்ட் பண்ணி கொடுத்துடலாம். ரேட்டு பார்த்தீங்கன்னா 11.5 லட்சம். எஃப்சி இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் எடுத்து கொடுக்குறதோ சரி, 11.5 லட்சத்துக்கு கொடுக்கலாம். லோன் 10 லட்ச ரூபா பண்ணி கொடுக்கலாம். ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் 1.5 லட்ச ரூபா மட்டும் கொண்டு வாங்க. எஃப்சி இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்ட்டோட வண்டியை டிப்பர் கொடுத்துடலாம். சரி, டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்குறேங்க. வண்டி அவைலபிளாக இருந்துச்சுன்னா கீழே நம்பர் இருக்கும். அது ஒரு வேளை சோல்ட் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் சோல்ட் அவுட்னு போட்டுருவோம், பார்த்துட்டு. வண்டி 4 யூனிட் வண்டிங்க. வாங்க உள்ளே காட்டுறேன் வண்டியை. பவர் ஸ்டேரிங் தாங்கண்ணா. நான் ஈஸியாக இருக்கும் பவர் ஸ்டேரிங் சுற்றுறதுக்கு. ஹைட்ராலிக் பின்னாடி பம்பு பார்த்தீங்கன்னா 2 பம்பு வருங்க கீழே. சரி, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற நல்ல வண்டியெல்லாம் உங்களுக்கு வீடியோ ரீச் ஆகும். மறக்காமல் பண்ணிடுங்க.